வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு திருச்சி ஸ்ரீரங்கம், சென்னை திருவல்லிக்கேணி உள்ளிட்ட வைணவ திருத்தலங்களில் இன்று அதிகாலை விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது. சுவாமி நம்பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோயிலில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தியுடன் தரிசனம் செய்தனர். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியையொட்டி பக்தர்களின் வசதிக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு சுகாதாரம், குடிநீர், பேருந்து உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக மேற்கொண்டது. 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் உதவியுடன் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி கோயிலிலும் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் திரு இந்தளூர் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தங்க ரத்தின அங்கியில் பெருமாள் எழுந்தருளினார். சொர்க்கவாசல் திறப்புக்கு பின் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளிய பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.